Hey guys, welcome back to Be in Action. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் எப்படி மேப் சார்ட் கிரியேட் பண்ணலாம்னு பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காட்டி மேலே கார்டில் லிங்க் ஆட் பண்ணுற மாதிரி காமிச்சு செக் பண்ணிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக போட 2 வீடியோவுமே மஸ்ட் வாட்ச். அப்போ தான் நான் எப்படி இந்த பாபிஐ டாக்குமெண்ட்டுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியும். வந்தேன்னு எப்படி கிரியேட் பண்ணேன்னு தெரியும். ஸோ இல்லாட்டி உங்களுக்கு இந்த சார்ட் அண்ட் கார்ட்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு தெரியாது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஜஸ்ட் கார்ட் அண்ட் சார்ட்ஸ் இல்லை, அதுக்குள்ளே இன்டெப்த்தாக இருக்க ஃபீச்சர்ஸை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கரெக்டாக செக் பண்ணுங்கள், தென் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு ஸ்லைஸை செட் பண்ணுறேன்ட்டு. ஸோ இந்த ஸ்லைசஸை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் எக்ஸல் டேஷ்போர்ட் பண்ணும்போதே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லைசஸ் டைம்லைன் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி எப்படி நாங்கள் பாபியில் ஸ்லைஸ் செட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சம்மரி பேஜாகவே இருக்கட்டும். நாங்கள் ஒரு டூப்ளிகேட் எடுத்து அதை வந்து இயர் வேரியன்ஸ் மாற்றிக்கலாம். ஓகே கூல். அண்ட் இந்த சார்ட்டையுமே லைட்டாக கீழே எடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளோட ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தென் நீங்கள் ஸ்லைஸ் ஆட் பண்ணும்போது இந்த சார்ட்லேயும் கிளிக் ஆக பார்த்து கொடுங்க. கிளிக் ஆனால் இப்படி தான் அந்த பர்டிகுலர் சார்ட் வந்து சைஸாக மாறிடும். ஸோ சைஸ் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எஸ், ஓகே கூல். இப்போ நம்ம இந்த ஸ்லைசஸ்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணிருக்க டேட் டேபிளோட டேட்டை போட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் இருக்குது அண்ட் எண்ட் டேட் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு எல்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்லைசஸை வச்சு அதை வந்து ட்ராக் பண்ணியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் டேட்டா அண்ட் டேபிள் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாற்றினீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ, நம்பர் ஆஃப் ஃபோல்டர்ஸ், இந்த சார்ட், அப்புறம் இந்த சார்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து 44 கிட்டத்தட்ட 441K இருக்குது. அண்ட் நான் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ பார்த்தா 332K தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன தெரியுதுன்னா நாங்கள் இந்த ஸ்லைஸை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இருக்க எல்லா சார்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸுமே அப்டேட் ஆகும். ஸோ இதை வந்து நாங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரேசர் பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் ரீசெட் ஆயிடும். ஸோ இந்த சார்ட்டில் வந்து இன்பிட்வீன் டேட்டா மட்டும்தான் எடுக்கலாம்னா அதுதான் இல்லை. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணோம்னா ஃபார்மட் விஷுவலில் போயிட்டு இந்த ஸ்லைசஸ் செட்டிங்ஸில் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. பிட்வீன், அதுக்கப்புறமா பிஃபோர் இருக்குது. பிஃபோர் மீன்ஸ் நீங்கள் பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி அந்த எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் இதை வந்து ட்ராக் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்கன்னா 12/11/2018 முன்னாடி இருக்க ரெவன்யூ வரும். ஸோ இதே மாதிரி தான் ஆஃப்டரும் பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறமா இருக்க ரெவன்யூ வரும். அதாவது இந்த ஹைலைட்டான ஏரியாவை பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் 14/9/2018 31/12/2019 ஃபுல்லாக இருக்குது அந்த டேட்டா வந்துடும். ஸோ அதுதான் இந்த ஹைலைட்டான ஏரியா. அதாவது இந்த ஹைலைட்டான ஏரியாக்குள்ளே இருக்க டேட்டா மட்டும் தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் ட்ராக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் பிட்வீனாகவே கீப் பண்ணி இப்போதைக்கு வச்சுருப்போம். அண்ட் இந்த டேட்டுக்கு பதிலாக நான் இயர் வேரியன்ஸ்னால இயரை போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அகெயின் உங்களோட ஃபீல்டில் போயிட்டு இயரை சேஞ்ச் பண்ணோம்னா ஓகே, இயர் வந்துட்டு இப்போ அகெயின் நாங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணி போனோம்னா அந்த இயர் அந்த 2 இயர்ஸுக்கு பிட்வீன் இருக்க டேட்டா மட்டும் நமக்கு ஷோ ஆகும். இதே ரீசெட் பண்ணிட்டு அகெயின் நான் என்னோட ஜென்ரலில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், டைட்டில், எஃபெக்டில் போயிட்டு பேக்ரவுண்டை போட்டுக்கிறேன், போர்டர்ஸ். ஸோ இது நம்மளோட இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்லைசஸ் செட்டிங்ஸில் போயிட்டு அகெயின் இந்த பிட்வீனில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கும். ஸோ டைட்டில் இருக்கும். டைல்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைல்ஸ். ஸோ இதே நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் இயரில் இருக்க டேட்டா வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் செலக்ட், அதாவது நீங்கள் ஒரு செலக்ட் மட்டும் தான் பண்ணலாம். அப்படி ஒரு பர்டிகுலர் இயரை மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் மல்டி செலக்ட் பண்ணுறேன்னா இப்போ இந்த ஆப்ஷன் படி நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு மல்டி செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். ஒரு எல்ஸ் நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன இது வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோவாக கிளிக் ஆகிடும். அந்த ஆப்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா ஓகே இப்படி இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைல் வெர்டிக்கல் லிஸ்ட், அதாவது இப்படி வெர்டிக்கல் லிஸ்ட் வரும். இதுவும் சேம் ஆப்ஷன் மொத்தம் ஒர்க் ஆகும். அந்த கண்ட்ரோல் இது எல்லாமே
உங்களுக்கு வேணா சிங்கிள் செலக்ட்னா அது ஒரு செக் பாக்ஸாக மாறிடும், சாரி டிக் பாக்ஸாக மாறும். ஸோ நீங்கள் டிக் பண்ண மட்டும் அந்த பர்டிகுலர் இயர் மட்டும் தான் லோட் ஆகும். அண்ட் அதே மாதிரி வெர்டிக்கல்லி ட்ராப் டவுன் இருக்குது. அந்த ட்ராப் டவுன்லேயே செலெக்ஷன் நீங்கள் எப்படி பண்ணலான்னு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வேண்டாம், செட்டிங்ஸ், செலெக்ஷன், சிங்கிள் செலக்ட், மல்டி செலக்ட் வித் கண்ட்ரோல், அப்படி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பிட்வீன், அப்புறம் லெஸ் தென் ஈக்குவல் டு. நான் இந்த இடத்துல வந்து இந்த டைல் பேஸ் பண்ணி வச்சிருக்கேன், பிகாஸ் டைலை பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் நமக்கு இந்த இயர்ல எதுவும் தேவையில்லை, பிகாஸ் ஆப்வியஸாக நமக்கு தெரியும் அது இயர் தான்ட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி எதுவும் அலைன் ஆயிருச்சு. ஸோ இப்படி தான் ஒரு பபிஐ டேஷ்போர்டுக்குள்ளே செட் பண்ணுறது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you next video guys. Bye.